ஹலோ நண்பர்களே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மாவோட வீட்டு தோட்டத்தை தான் சுற்றி காட்ட போகிறேன். நிறையா பேர் லாங் வீடியோவாக போட சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் லாங் வீடியோ போடாததுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, இங்கே நெட்வொர்க் ப்ராப்ளம்ங்க. நான் அப்லோட் பண்ணதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது, அதனால தான் நான் லாங் வீடியோவாக போடலை. நிறையா பேர் வந்து தோட்டத்தை சுற்றி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாக கேட்டீங்க. அதனால் நான் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நானும் லக்ஷனும் தான் கீழே போய்கிட்டு இருந்தோம், தோட்டத்தை சுற்றி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லக்ஷன் வந்து கேமரா எடுத்தாலே போதுங்க, ஒரே டான்ஸ் தான் இப்போல்லாம். இன்னும் அந்த கை சப்புற பழக்கம் வந்து லக்ஷனை விட்டு போகலை. நிறைய ட்ரை பண்ணிட்டோம், இன்னும் விட மாட்டேங்கிறான். இங்கே வந்து அந்த மலையில் ரோஜா பூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அந்த மழை தண்ணி பட்டு அது ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து வீட்டுக்கு கீழே இருக்கிற தோட்டத்தை மட்டும் நான் காட்டுறேங்க. வீட்டுக்கு மேலே 2 பார்ட்டாக இருக்குங்க. அது வந்து நான் இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். அந்த ஒரு 5:30 இருக்குங்க. அந்த டைமில் இன்றைக்கி லைட்டாக மழையும் வந்துருந்துச்சு. அந்த டைமில் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே வெயில் அடித்தா மட்டும்தான் வீடியோ கொஞ்சம் கிளியராக இருக்குங்க. நான் முன்னாடி போட்ட வீடியோ வந்து கிளியராக இல்லை நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இதுதாங்க ரீசன் அதுக்கு. இந்த சைடு வந்து ரோடுங்க, முன்னாடி ரோடு. இங்கே தான் போர் இருக்குது. இங்கே வந்து இப்போ அப்பா ரீசெண்டாக பாக்கு கன்று போட்டு விட்டுருந்தாங்க. இதாங்க மோட்டர் ரூமு. அப்படியே கீழே போனோம் அப்படின்னா இங்கே ஃபுல்லாக பாக்குதாங்க. பாக்கு இது வந்து பள்ளம்னு சொல்லுவாங்க. சைடில் மழை வந்துச்சுன்னா மழை தண்ணி எல்லாமே போய்கிட்டு இருக்குங்க. இங்கே இந்த 100 நாள் வேலை செய்வாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சைடில் கட்டுறது இந்த வேலையெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து இந்த ஓரத்துலையெல்லாம் வந்து குச்சி வச்சு அடித்து தென்னை ஓலை வச்சு கட்டி விட்டுருந்தாங்க. அது பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருந்துச்சுங்க. இந்த சைடு ஃபுல்லாக பாக்கு மரம் தாங்க. இங்கே வந்து பெரிய பள்ளங்க. இதை வந்து அந்த சைடு வந்து ஒரு பாட்டி வீடு இருக்குங்க. லக்ஷன் வந்து அங்கே போயே ஆகணும் அப்படின்னு சொன்னால், ஆனால் அங்கே போகிறதுக்கு வழி இல்லாத மாதிரி இந்த வேலை செஞ்சவங்க வந்து போட்டிருந்தாங்க. அதனால் நான் நாளைக்கு கூப்பிட்டு போகிறேன்டா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போயிட்டுருந்தேன். இந்த ஓரத்தில் பள்ளத்து ஓரத்துலேயும் நிறைய தென்னை மரம் இருக்குங்க. தென்னை மரம்லாம் வச்சு இப்போது கிட்டத்தட்ட 30-35 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அந்த மரம் நல்லா மேலே போயிடுச்சு. பள்ளத்தோரத்தில் வந்து அப்பா பாக்கன்னு போட்டு விட்டாங்க. இங்கே ஒரு போர் இருக்குங்க. இது ரீசெண்டாக 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. இங்கே ஒரு ஆரஞ்சு மரம் இருக்குங்க. இந்த ஆரஞ்சு மரம் நாட்டு ஆரஞ்சு மரம் தான். இதுதான் ஃபஸ்ட்டு வச்ச மரம். நல்லா காய் பிடிச்சிருந்துச்சு. இதுதாங்க ஓவர் வியூ. கீழே இது வந்து எண்டு, தோட்டத்தோட எண்டு. இது வந்து தோட்டத்துக்கு வந்து மேலே வீட்டுக்கு வர்ற வழி. கிணறு இருக்குங்க. கிணத்துக்கிட்ட நான் தனியாக எப்பவுமே போக மாட்டேங்க. சின்ன வயசில் போனதோட சரி. அதனால் அப்பா கூட போயிட்டு நான் கிணறும் அடுத்த வீடியோவில் காட்டுறேங்க. லக்ஸ்குட்டி வந்து நான் வீடியோ எடுக்கிற கேமரா கொடுங்கன்னு சொல்லி தான் விளையாண்டுட்டு இருந்தான். அப்புறம் நான் போடா அப்படின்னு சொல்லி கொசுவும் வேறு கடிக்குதுங்க. ஒரு 6 மணி ஆயிடுச்சு நாங்கள் தோட்டத்துக்குள்ளே வந்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு. நல்லா மரம் வந்து நல்லா ஹைட்டாக போயிடுச்சுங்க. அதனால தான் அதுக்குள்ளேயே அப்பா வந்து தென்னை மரம் போட்டு விட்டாங்க. தென்னை மரம் போட்டு விட்டு ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போது இங்கேயுமே தோட்டத்து வேலைக்கெல்லாம் ஆளே கிடைக்கிறது இல்லைங்க. அதனால் அப்பா மட்டுமே தோட்டத்து வேலை பார்த்துட்ருக்காரு. அதனால கொஞ்சம் அப்பாவுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, ஒரே ஆள் மட்டும் இவ்வளோ வேலை பார்க்குறக்கு. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். நான் பார்ட் 2 வீடியோவும் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.